நம்ம எவ்வளோ தான் கர்த்தர் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்தாலும் விசுவாசமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட விசுவாசத்தை குழச்சி போடுற சூழ்நிலையாக இருக்கும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். நம்மக்கிட்ட காசு இல்லாதப்போ ஒரு லோன் வாங்குகிற நிலமை வரலாம், இல்லை லோன் கட்ட அப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு இல்லாமல் போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும். அந்த டைமில் விசுவாசமெல்லாம் குழஞ்சி போயிடும். ஸோ அந்த நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்திலும் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா, மார்க் 11:24 எழுதியிருக்கிறதே ராஜா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று எழுதியிருக்கிறதப்பா. அதன்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த ஜெபத்தை என்னோட செஞ்சு கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கும் எங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் எதிராக இருக்கும் சாத்தானின் எல்லா சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தில் உடைப்பட்டு போவதாக. இச்சிலுவையில் எங்களுக்காக உயிரை விட்ட தேவனின் ஆசீர்வாதங்களிலிருந்து அடைவதாக ராஜா. அப்பா, நாங்கள் ஐஸ்வர்யான ஆகும்படி அவர் ஏழையானாரே ராஜா. எங்கள் சாபங்கள் போவதற்காக அவர் சாபமாக்கப்பட்டாரே ராஜா. அப்பா, அந்த சிலுவையின் ஆசீர்வாதம் எங்களை வந்து இன்று நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பெயரில் எழுதப்பட்டிருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் எந்த தடையுமின்றி இயேசுவின் நாமத்தில் எங்களை வந்து அடைவதாக. அப்பா, இந்த ஜெபத்தை என்னோடு செய்து கொண்டிருக்கவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நீரே சந்திப்பீர் ராஜா. நீரே உண்மையான தேவன், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவர்கள் அறிய உதவி செய்யும். இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.